வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து வெளிவிட்டுட்டாங்க நேற்று சாயங்காலம் 29ஆம் தேதி சாயங்காலம். இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யாராவது தனிப்பட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்மகிட்ட இருக்குது. நம்ம கான்டாக்ட் ஆகுனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் பார்க்கலாம் பாருங்கள். அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு பிடித்த ஒரு கட்சி வந்து மேலே இருக்க மாதிரி ஒரு பத்திரிகையாளங்க அந்த ஒரு தேர்தல் கணிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்கலாம். பட் உண்மையாலுமே அது அப்படி தான் நடந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை நிறுவனங்களும் அவர்கள் ஒரு முறையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அந்த முறையின்படி அவர்கள் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறத பண்ணி வெளியே விடுறாங்க. அதில் பெருவாரியாக பார்க்கும் பொழுது திமுக வந்து ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாக தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 3வது இடம் தாவேகாக்கு அப்படிங்கிறதுல எது இல்லை. ஒரு பத்திரிகையோ 2 பத்திரிகையோ தான் தாவேகாவும் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அது தனிப்பட்டு என்ன இதுன்னு எனக்கு தெரியலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு இப்போவே ஒரு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் யார் வர்றான்னு. நாம் தமிழரை காணோம், யாருமே வந்து நாம் தமிழரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலாம். அவங்களை தூக்கி இதர கட்சிகளில் தூக்கி வீசிட்டாங்க. இந்த 3 தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து திமுகவா அதிமுகவா இல்லை நாம் தமிழரா இல்லை தாவேகாவான்னு நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. என் கருத்தை பின்ன கூட பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு பதிவாக இருக்க போகுது. அதாவது இந்த எக்ஸிட் போல், இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒன்று நடத்தியிருக்காங்கல்ல, நடத்தினா ஏறத்தாழ ஒரு மாதிரியாக வந்திருக்கணும்ல, அப்படி வரல இல்லை. ஏன் வரலை? இப்போ நான் எதை தான் ஊர்ஜிதம்னு நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா அதற்குண்டான ஒரு தெளிவு நம்ம இன்றைக்கி பெறுவோம். இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி நடத்தியிருந்திருக்கணும், எப்படி நடத்தியிருந்திருக்கலாம், இதனால் இதனுடைய விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத, இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடுங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு முறையில் தான் இதை வந்து எடுக்கணும். அப்படி தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்பலாம். இதை வந்து நமக்கு இன்றைக்கி தெளிவுபடுத்துவதற்காக இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு முனைவர் பட்டம் வாங்கிய ஒரு ஐயா வந்து நம்ம கூட இணையிறார். அவரை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் நம்ம உள்ள வீடியோக்குள்ளேயே போக போகிறோம். இன்றைக்கி முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பின்ன இந்த எக்ஸிட் போல், அதாவது இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு சுற்றலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 3.5 நாள் தான். இன்றைக்கி ஒரு 3 நாள் முடிஞ்சுட்டு 4ஆம் தேதி ஒரு 3-4 மணினா நமக்கு தெரிஞ்சு போயிடும் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், ஒன்றும் அவசரம் ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த எக்ஸிட் போலை பற்றின அந்த கருத்து எப்படி வந்து இதை எடுத்திருப்பாங்க, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து இன்றைக்கி நம்ம கேட்கலாம். பொறுமையாக கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்காக. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். சார் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்படியே நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். நீங்களும் அப்படியே அந்த கொஸ்டின் கேட்கலாம். சார், நான் வந்து டாக்டர் எஸ் ஜெயலாப்தீன் சார். சமூக பணித்துறையில 20 ஆண்டுகளாக பேராசிரியர் இருக்கிறேன் சார். நான் கோயம்புத்தூர்ல ஃபேமஸான கல்லூரி பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியில நான் வந்து சமூக பணித்துறையில உதவி பேராசிரியர் பணியாற்றிட்டு இருக்கேன் சார். நான் ரொம்ப சந்தோஷங்க சார். சரி, இந்த ஒரு தலைப்புல வந்து பேசும் பொழுது, இது சார்ந்த ஒரு நிபுணர்கிட்ட பேசும் பொழுது மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முன்வைக்கும் பொழுது நீங்க அதை உடனே வந்து அதை ஏத்துக்கிட்டு நம்ம மக்களுக்காக இந்த ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன் வந்தது ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு உங்க மூலியமா வந்து எனக்கு கிடைச்சி அதனுடைய தகவல் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நானும் பங்கேற்பாளா இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் சார். ஐம் ரியலி வெரி ஹாப்பி சார். ரொம்ப நன்றிங்க சார். சரி, இப்போ நம்ம வந்து 2026 தமிழ்நாடு எலெக்ஷனுடைய இந்த எக்ஸிட் போல் வந்து இப்போ நேத்து ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் தான் வந்து இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கறது வந்து எடுத்து மேற்கொண்டு பின்ன அந்த கருத்து கணிப்பு வந்து அவங்க வெளியிடும் பொழுது ஒரு பத்திரிகையாளர்களும் ஒரு வகையான ஒரு கணக்கு அப்படிங்கறது வந்து அவங்க வெளியிடுறாங்க. இப்போ முதல்ல இப்போ கருத்து கணிப்பு அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு ஒருமைத்தன்மையோட ஒரு செய்தி வெளியே வரும் பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வேறு வேறு வகையான அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த போல் அப்படிங்கிறது, இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற அந்த சர்வேவை இவங்க எப்படி கண்டக்ட் பண்றாங்க சார்?
எஸ் சார். சார் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்டே வந்து ரீசர்ச் தாங்க சார். அதாவது ஃபைண்டிங் ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின் அப்படின்றத ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய கேள்வி வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்விகளை முதல்ல அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு தகுந்தாற் போல அவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்களுடைய ஆன்சர்ஸ் அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க சார். இதுதான் அதனுடைய ஃபவுண்டேஷன். சரிங்களா? ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டு விதமான ரிசர்ச், ப்ராபபிலிட்டி பேஸ்டு சாம்பிள் ரிசர்ச், நான் ப்ராபபிலிட்டி பேஸ்டு சாம்பிள் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ரிசர்ச்சை வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ரிசர்ச் போறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தமிழ்நாடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 234 தொகுதிகள் இருக்கு. சரிங்களா? சோ இப்ப இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து 234 தொகுதியுமே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இவங்க கொடுத்திருக்காங்க சார். ஒரு சில ரிசல்ட் பாத்தீங்கன்னா மண்டல் வாரியா, அதாவது ரீஜன் பேஸ்டா, வடக்கு மண்டலம், சென்னை மண்டலம், தெற்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் வாரியா பிரிச்சிருக்கிறாங்க. சோ இதனுடைய அடிப்படையில் இப்ப 234 தொகுதி தனியாகவும் அதே போல மண்டல் வாரியாகவும் பிரிச்சு அவங்க ரிசல்ட் கொடுத்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா இவங்க சிஸ்டமேட்டிக்கா ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்ல போயிருப்பாங்க அப்படின்னு தோணுதுங்க சார். அது வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்ல வரக்கூடிய ஒரு வகையான ஒரு சாம்பிளிங் மெத்தட். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாப்புலேஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிளை பிக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூட்டை அரிசியில எல்லா மூட்டையும் சோதிச்சு பார்த்து இது நல்லா இருக்குதான்னு சொல்ல மாட்டாங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா கடையில போயிட்டு நீங்க சாம்பிள் கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாரு, அதுல மூட்டையில குத்தி எடுத்து கொடுப்பாரு, அதுதான் சாம்பிள். சோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 234 தொகுதியில இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிக் பண்ணிருப்பாங்க, அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடா போயிருப்பாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பண்ணிருப்பாங்க மொத்தமா வந்து ஒரு ஒரு 234 தொகுதியிலையும் மொத்தமா ஒரு 2300 சாம்பிள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். 2300 அப்படின்னு நீங்க கணக்குல எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில 100 சாம்பிள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க போகும்போதுதான் என்ன ஆகும், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங்கா மாறும். சரிங்களா சார்? அதே நீங்க மண்டல் வாரியா போறாங்க பாருங்க, மண்டல் வாரியா போய் அவங்க சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ரீஜன் பேஸ்டுன்னு வரும்போது ஒரு ரீஜன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர் ரீஜன் எடுத்துட்டீங்கன்னா 10ல இருந்து 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கோயம்புத்தூர் ரீஜன்ல. சோ அப்ப அந்த 11 சட்டமன்றம் 1100 சாம்பிள் எடுத்திருப்பாங்க சார். எடுத்திருக்கணும். அதாவது கிரைசி மோர்கன் சொல்லிட்டு ஒரு சயின்டிபிக்கான ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாப்புலேஷன்ல இருந்து நீங்க குறைஞ்சது ஒரு 10% நீங்க சாம்பிள் எடுத்தீங்கன்னா தான் அது வேலிடான சாம்பிள்னு ஒரு ஐடியா வந்து நம்ம கொடுத்திருக்காரு. அந்த ஆத்தருடைய பேரு கிரைசி மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இவங்க வந்து மினிமமா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 100ல இருந்து 200 சாம்பிள் வரைக்கும் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேற்கொண்டும் எடுத்திருப்பாங்க, அவங்களுடைய வசதியை பொறுத்து தான். சோ இந்த மாதிரி அவங்க சாம்பிளை வந்து எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பாருங்க ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கேள்விகளை வச்சுப்பாங்க. இவங்க தேர்தல் நோக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 10ல இருந்து 20 கேள்விகளை வந்து அவங்க கையில வச்சிருப்பாங்க சார். கையில வச்சுக்கிட்டு அந்த 20 கேள்விகளை வந்து அந்த ஒவ்வொரு தொகுதியில 100 பேர், ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க 100 பேரு, அந்த 100 பேர் கிட்ட அவங்க எலெக்ஷன் முன்னாடியும் கேட்டிருப்பாங்க. எலெக்ஷன் முடிச்சிட்டு ஒரு ஒரு 4 to 5 daysல அவங்க எடுத்துடணும் சார் போயிட்டு. இப்போ நமக்கு எக்ஸிஸ்ட் போல்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு எடுத்திருக்கணும், அதுக்கு அடுத்த நாள் எடுத்திருக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள்ல எடுத்திருந்தா மட்டும்தான் அது வேலிடான ஆன்சரா இருக்கும். அவங்க சொல்றது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, எதனால ஓட்டு போட்டீங்க, சரிங்க இதனால நீங்க ஓட்டு போட்டதுனால அவருக்கு வந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க தொகுதிக்கு வரும், நீங்க நம்புறீங்களா, வேற என்ன காரணத்தினால, இப்படி நீங்க கேட்கும் போது அந்த 2 நாள் எலெக்ஷன் வந்து 23ஆம் தேதி முடியுது, 24 இல்ல 25 இந்த 2 நாட்களுக்குள்ள அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வேலிடான ஆன்சரா இருக்கும். 25ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு கேஷுவலான ஒரு அப்ரோச்சா போயிடும். இப்ப நீங்க இப்போ உங்களையே நான் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன திருப்திப்படுத்தணுன்றதுக்காக ஆமாங்க அவருக்கு தாங்க போட்டேன்
கரெக்ட். ஆமாங்க அவருக்கு தாங்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அந்த டைல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆஃப்டர் 48 ஹவர்ஸ். எலெக்ஷன் முடிஞ்சு 48 மணி நேரத்துக்குள்ள இவங்க எடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ரிசல்ட் பேஸ்டா இருக்கும்ன்றதே நம்ம எதிர்பார்க்கலாங்க சார். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டமா எடுத்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நமக்கு 4ஆம் தேதி கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டோட ஓரளவுக்கு அப்படியே கோயின்சைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்க இந்த மாதிரி சயின்டிபிக்கா போகாம சும்மா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் ஃபார்ம் போட்டுடுறாங்க. கூகுள் ஃபார்ம் போட்டு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்றாங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு 6 கொஸ்டின்ஸ் அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சும்மா சார். அந்த மாதிரி போறதெல்லாம் வந்து வேலிடான ஒரு பாயிண்டாவே இருக்காது அப்படின்றதுதான் ஒரு 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 ஆசிரியரா என்னுடைய கருத்தா இருக்கு அந்த இடத்துல. அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா எனக்கே வந்து 2 போன் கால் வந்தது சார் என்னுடைய நம்பருக்கு. நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அட்டன் பண்ண உடனே அது ரெக்கார்டட் வாய்ஸ் வருது. என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கோவை வடக்கு தொகுதியை சார்ந்தவர், நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள், 1 இவருக்கு, 2 இவருக்கு அப்படின்னு என்ன வந்து அது அழுத்த சொல்லுச்சுங்க. சோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சர்வே வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது சரி சார். அந்த மாதிரி பண்றதும் சரியா வருங்களா? கண்டிப்பா வராதுங்க சார். அது நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க கேட்டீங்கன்னா அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. இப்ப நானும் அதை என்டர்டெயினே பண்ணலீங்க. ஐ வாண்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தென்டிசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். இப்ப நான் உங்ககிட்ட போன்ல வந்து ஒரு கேள்வி கேட்கறேன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? இதே நான் நேரடியா உங்களை வந்து பார்த்து கேள்வி கேட்கும் போது நீங்க நம்பிக்கையோட அந்த பதில் எனக்கு கொடுப்பீங்க. இப்போ நீங்க போன்ல பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உங்களை மிரட்டினா நீ எப்படி சொல்லலாம், எப்படி நீங்க அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு மிரட்டினா நிறைய பேர் அதுக்கு உண்டான பதில் கொடுக்க மாட்டாங்க. இவங்க அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய அதாவது அவங்களுடைய நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள்லயே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க சார் அந்த போன் மூலியமா கூட கலெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார். அப்படி இல்லாம நேரடியா போய் பண்றதுக்கான வாய்ப்பு. நீங்க அந்த சி ஓட்டர்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அவங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலுடைய இந்த ப்ரீ போலு, எக்ஸிட் போலு இதெல்லாம் பத்தி சொல்லும் போது நிறைய வந்து ப்ரூவ் ஆயிருக்கு சி ஓட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் சி ஓட்டர்ஸ் உடைய அந்த ரிசல்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல சார். வந்துருச்சுங்களா அந்த சி ஓட்டர்ஸ்? இன்னும் வரல. நம்ம பேசுற வரைக்கும் எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. எதுவும் வரலைங்க சார். நான் பார்த்த வரைக்கும் என்டிடிவி வந்திருக்கு, அந்த ஆக்சிஸ் வந்திருக்கு, அப்புறம் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கு, டைம்ஸ் நவ் இருக்கா. ஆனா சி ஓட்டர்ஸ் எல்லாம் வந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க சார். சி ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆத்தரைஸ்டு ஆத்தென்டிகேட்டடான ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார் அவங்க எல்லாம். சி ஓட்டர்ஸ் அவங்களோட ரிசல்ட் வந்து நான் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ரேண்டம் சாம்பிளிங் போவாங்க, சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் போவாங்க. சோ அந்த மாதிரி போய் எடுக்கும் போது அதனுடைய அந்த ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டாவும் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சார். சரி, இப்போ ஒரு கேள்வி இதுல. இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு கட்சிக்கு வந்து நான் என்னுடைய ஓட்டை வந்து பதிஞ்சிருப்பேன். ஆனா இவங்க கேள்வி கேட்கும் பொழுது என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற வழி இல்ல அப்படிங்கும் பொழுது என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள், அது குடும்பத்தாரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஒரு காமன் ஸ்பேஸ் இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல வந்து என்னை வேற வழி இல்ல, இந்த சுற்றத்துக்கு ஏத்த மாதிரி என்னை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நான் உள்ளாகும் பொழுது நான் உண்மையாலுமே போட்ட அந்த அந்த கட்சியை தவிர்த்து மாற்றி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இட் இஸ் பாசிபிள் இல்லைங்களா, மக்கள் அதை பண்ண முடியும். இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, அது வந்து யார் அந்த கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். அது கேள்வி கேட்கக்கூடியவங்களுடைய அந்த நம்பிக்கை தன்மை இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்க அப்பா வந்து என்ன கேக்குறாரு, எங்க அப்பா நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. இப்ப இதே வேற யாரோ என்னுடைய நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டை திருப்திப்படுத்துறதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா மாத்தி சொல்லுவேன். ஃப்ரெண்டு வந்து யாருக்கு போட்டிருந்தா அவர் ஹாப்பியா இருப்பாருன்னு நினைக்கிறாரோ நான் அவருக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் நேத்து ஒருத்தங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க குழந்தைங்க வந்து ஒருத்தருக்கு போட சொல்லி வற்புறுத்துனதாகவும், பின்ன அவங்க குழந்தைகளை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக சரின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனா அவங்க வழக்கமா என்ன பதிவுறாங்களோ அதுதான் பதிஞ்சிட்டு வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி மாத்தி சொன்னதாக அவங்க நேத்து சொன்னாங்க. அதனாலதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன்.
சரியான கேள்விங்க சார். ஆ அதே போல நீங்க நீங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த பதில்ல நானும் திருப்தியா இருக்கிறேங்க சார். உண்மையாவே இப்ப பேரண்ட் வந்து இப்ப என் குழந்தை அழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என் குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவேங்க சார். கரெக்ட். குழந்தைக்கு நல்லது எது, குழந்தைக்கு வந்து இதனால வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்றது குழந்தைக்கு தெரியாது. தெரியாது. நம்ம குழந்தைய வந்து திருப்திப்படுத்துறாமா, நான் டோன்ட் வரிமா, நான் பாத்துக்கிறேம்மா, ம். நீ சொல்றதாமா அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர, பட் உள்ள போயிட்டு நான் என்ன பேலட்ல நான் என்ன பிரஸ் பண்றேன்றது குழந்தைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியா சார் காட்ட அது முடியும்? இல்லைங்க. அவ்வளவு வாய்மொழியில நம்ம சொல்லிக்க வேண்டியதாங்க சார். கரெக்ட். குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்க தானுங்க. ம். நான் இன்னைக்கு கேட்பரிஸ் சாக்லேட் கேக்குறாங்க, நாளைக்கு நெஸ்ட்லே கேட்பாங்க, ம். அடுத்த நாளைக்கு வந்து வேற ஏதோ சாக்லேட் கேட்பாங்க. அதுவும் நம்ம வாங்கி கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம் சார். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்றதுதாங்க சார். சரிதான். சரி. அப்போ நம்ம வந்து இப்ப இந்த எக்ஸிட் போல வந்து இன்னைக்கு நெறைய பேரு ஒரு ஒரு பெரிய ஒரு இதா இது பண்ணி, இதையவே வந்து போட்டு மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதாவது இப்ப நாமளே வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு காணொளி அப்படிங்கிறத பண்றோம். ஆனா, எஸ் சார். இதையவே வந்து ரொம்ப எண்டு மாதிரி நெனச்சுட்டு மண்டைய போட்டு உருட்டிக்கிற ஆட்கள் அப்படிங்கிறவங்க நெறைய பேர் உண்டு. என்னுடைய தெரிஞ்ச வட்டாரத்திலேயே அந்த மாரி ஆட்கள் உண்டு. அந்த 4ஆம் தேதி கண்டிப்பா. இன்னைக்கே வராதா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இப்போ அவர்களுக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது, இது ம், எந்த அளவுக்கு ரிசர்ச்சர் ஒரு களத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது, ம், அந்த மாதிரி ம். இது இது அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உண்டான விஷயம் தானா? இது அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குடுக்கணுமா? இல்ல இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஃபைனல் ரிசல்ட் வரட்டுமே அப்படின்னு ம். கேஷுவலா எடுத்துட்டு போயிரலாங்களா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் கேஷுவலா எடுத்துட்டு போறதுதான் நல்லதுங்க சார். சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆராய்ச்சியும் இப்போ வந்து நான் சிஸ்டமேட்டிக்கா போயிருந்தாலுமே, ம். அது உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ன்னு வரும்போது, அதுல மாற்றங்கள் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்க இருக்கு. சார். ஏன்னா 4 விதமான, அதாவது 4 முனை போட்டி நடந்திருக்கிறதுனால, ஓட்டு எப்படி டீவியேட் ஆயிருக்குன்னு தெரியாது. டீவியேட் ஆன ஓட்டுனால யாருக்கு நன்மை போயிருக்குதுன்னு தெரியாதுங்க சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. சோ இப்போ எடுத்த அந்த 100 சாம்பிள் நான் சொன்னேன் பாருங்க. 100 சாம்பிள் எடுத்ததுல வந்து உங்களுக்கு அந்த 100 வச்சே நம்ம அந்த தொகுதியில 4,00,000 5,00,000 ஓட்டு இருக்குங்க. அத ம். வந்து நம்ம திணிக்க முடியாதுங்க சார். முடியாது. ம். நம்ம நம்ம வந்து அத யோசிக்க முடியுமே தவிர, அத திணிச்சு ஏத்துக்க முடியாது. கரெக்ட், கரெக்ட், இருக்கலாம். இப்போ ஸ்டில் வி ஆர் இன் தி ஹைப்போதீசிஸ் ஸ்டேட்மெண்ட் சார். கரெக்ட். ஹைப்போதீசிஸ். கரெக்ட் தான், கரெக்ட் தான். இப்போ நம்ம அனுமானத்துல தான் இருக்கிறோம். அந்த அனுமானத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எக்ஸிட் போல வந்து நான் பாக்குறேங்க சார். சரிதான், சரி. இருக்கலாம், இருக்காமும் போகலாம். அவ்வளவுதான். பரவால்ல. ஆனா நம்ம கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். 4ஆம் தேதி ஒன்னும் ரொம்ப நாட்கள் இல்ல. இன்னும் ஒரு ஆமாங்க. 3 நாள் தான் இருக்கு. ஆமாங்க. அஹ், எல்லாருக்கும் ஆர்வம் தானங்க சார். உண்மதான், உண்மதான். அதுவும் இது ரொம்ப இந்த இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஆர்வத்த தூண்டிடுச்சு. இந்த எக்ஸிட் அதான் போல்க்காகவே வந்து நெறைய பேர் காத்திருந்து ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா வந்த உடனே அவங்க ரொம்ப இதெல்லாம் ஒரே பூரிப்பாயிட்டு, இப்ப நம்ம அதான். அதற்கு அவங்க சொல்றவங்களுக்கு எதிர்க்க இது பண்ணும் பொழுது, அவங்க அவங்கள எஸ். டிஃபெண்ட் பண்ணவும், ஒரு அடுத்தவங்கள வந்து வார்த்தைகளால வந்து இது பண்ணவும் தயங்குறதே இல்ல. அதெல்லாம் நடக்குதுங்கிறத நான் பார்க்கறதுனால நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா, அதனால தான் அந்த ஒரு கண்டிப்பாங்க சார். கேள்வி கேட்டேன். வேண்டாம் இது வந்து அவ்ளோ இதுல இது கடந்து போகக்கூடியது தான். 4ஆம் தேதி எது இருந்தாலும் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நிச்சயமா, நிச்சயமாங்க சார். என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ்ங்க சார் த்ரூ யுவர் சேனல். சரிங்க. இத வந்து நம்ம ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணி டிஸ்டர்ப் ஆயிட்டு நம்ம அத ஆன்ஷியஸா நம்ம வந்து ரிசல்ட்ட வெயிட் பண்றது அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மள விட்டுறவே கூடாதுங்க சார். கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்கள சைக்காலஜிக்கலா நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் தட் வில் ஷுவர்லி லீட்ஸ் டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் சார். அது வந்தா வருத்தம் பாத்துக்கலாம். அதனால என்ன? கரெக்ட். 4ஆம் தேதி வரப்போகுது. வந்தா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ். இந்த ரிசல்ட்டுக்கும் நம்மளுடைய சைக்காலஜி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிடையாது. கரெக்ட். இத வந்து நம்ம மக்கள் வந்து அத புரிஞ்சுகிட்டு ம். பொறுமையா இருந்து என்ன நடந்தாலும் அது நமக்கு ஒண்ணும் பாதகமும் கிடையாது, சாதகமும் கிடையாது சார். கரெக்ட், கரெக்ட். அவ்வளவுதாங்க சார். அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம வந்து நம்மளுடைய சிச்சுவேஷனை வந்து நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும்ன்றது என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸுங்க சார், உங்க சேனல் மூலயமா. ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய வேலை பணி நேரத்தில நமக்கு இத வந்து ஒரு தெளிவு குடுத்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதுங்க. ஸோ மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு நல்ல கருத்து அவர்களிடம் கண்டிப்பா சென்று சேரும். ஸோ உங்களுடைய நேரத்த தேங்க்யூ. செலவு பண்ணி நமக்காக இந்த செய்திய தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி. ஸோ எல்லாம் பொறுமையா கேட்டீங்களா? ஸோ ஐயா வந்து சொன்னது வந்து நீங்க
ஏற்றுக்கலைன்னாலும் அவர் சொல்கிறது தான் சரி, ஏன்னா அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை. ஸோ அது வேறு வழி இல்லை. ஒரு 3-3.5 நாள் தானே, பொறுமையாக இருப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. காலையில் யார் வந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சோறு. ஸோ எனக்கு பிடித்தவர் இவர் தான் வரணும், இவர் வந்தால் மாற்றம் வரும், எதுவுமே ஊர்ஜிதமெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் மாற்றம் வரும்னு அவங்க தான் சொல்லிக்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் மாற்றம் எங்கேயுமே வந்தது கிடையாது. மாற்றம் கண்டிப்பாக வரும்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, அது உங்களுடைய பாடு, அதுக்கு யாரும் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.